ஸோ இன்னைக்கு மே 4ஆம் தேதி எல்லாரும் வேற ஒரு ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஆனா இன்னைக்கு ஆஸ் அ ஸ்டார் வார்ஸ் ஃபேனா தமிழ்ல எனக்கு இது ஒரு முக்கியமான நாள். ஏன்னா இன்னைக்கு ஸ்டார் வார்ஸ் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மே த 4th பி வித் அஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு, நிறைய பேர் ஸ்டார் வார்ஸ் கண்டிப்பா பார்த்துருக்க மாட்டீங்க, பார்த்தாலும் புரிஞ்சிருக்காது, புரியல அப்படின்னாலும் அதுக்கப்புறம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டீங்க. பட் சில பேர் அதை வந்துட்டு பிடிச்சி போய் புரியல அப்படின்னாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி எக்கச்சக்க பேர் இருந்தாலும் தமிழ்ல ஆடியன்ஸ் ரொம்பவே குறைவு தான். பட் இருந்தாலும் இந்த நாள் அன்னைக்கு என்னோட ஸ்டார்ஸ் அண்ட் ஃபெலோ கிரியேட்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஸ்டார் வார்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே கேட்டிருந்தேன். அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒப்பீனியன் எல்லாத்தையுமே நான் இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்கிட்ட இருந்தே நான் போய்க்கலாம், ஏன்னா நான் எப்படி ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறத. சரி ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. ப்ரோ, ஸ்டார் வார்ஸ்னு சொன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஃபீல் ஆகுதா? பரவாயில்ல, நம்ம தமிழ்ல நிறைய பேருக்கு அதே நிலைமை தான். ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். ஆங்கிரி பேர்ட்ஸ்ல ஸ்டார் வார்ஸ் வெர்ஷன் கண்டிப்பா நீங்க விளையாண்டுருப்பீங்க. நம்ம குட்டி வயசுல ஆங்கிரி பேர்ட்ஸ் விளையாண்டுருப்போம். அதுல விளையாடல அப்படின்னாலும் ஸ்டார் வார்ஸ் அப்படிங்கிற வெர்ஷன் இருக்குன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஒருவேளை தெரிஞ்சிருந்துச்சு அதை விளையாண்டுருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி இந்த யூனிவர்ஸ்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நம்மளோட குழந்தை பருவத்துல நம்மளுக்கே தெரியாம ஸ்டார் வார்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுக்குள்ள இருந்துச்சு. ஏன் இன்க்ளூடிங் மீ, அது என்னன்னே தெரியாம தான் நான் விளையாண்டுருக்கேன். லைட் சேபர் மாதிரி ஃபைட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வர்சஸ் வில்லன் கான்செப்ட், ஸ்பேஸ் பேட்டில்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நிறைய இடத்துல நீங்க காமனா பார்த்திருப்பீங்க. பட் இது எல்லாத்துக்குமே ஒரு விதை போட்டது யாருன்னு பார்த்தா ஸ்டார் வார்ஸ். அண்ட் இந்த சமயத்தில் நானும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நான் 5 வருஷமா தமிழ்ல ஸ்டார் வார்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா சிலர்னு இல்ல, ஆரம்பிச்சு எல்லாருமே வந்துட்டு பாதியில் நிறுத்திட்டாங்க. ஆனா நான் மட்டும் A to Z போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் பெருசா ரீச் இல்ல அப்படின்னாலும் போட்டுக்கிட்டே இருப்பேன். ட்ரெண்ட் இல்ல, ஆடியன்ஸ் இல்ல, ரீச் இல்ல. பட் ஆனா நான் இதை மட்டும் விடவே இல்லை. ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு பிரான்ச்சைஸ் மட்டும் கிடையாது. இது ஒரு எமோஷன், ஒரு கேலக்சி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட் ஆகட்டும், குட் வர்சஸ் ஈவில், இது எல்லாமே இருக்கு. நீங்க இந்த மாதிரி கதைகள் ஆல்ரெடி ரசிச்சிருக்கீங்க. ஆனா ஸ்டார் வார்ஸ் இன்னும் ட்ரை பண்ணாம இருக்கீங்க. சோ அதுக்காகவே இந்த மே 4th ஒரு சான்ஸ் கொடுங்க. ஏன்னா மே 4th அப்படிங்கிறது ஸ்டார் வார்ஸ் தினம். எல்லாருமே மே த ஃபோர்ஸ் பி வித் யூ அப்படிங்கறத அப்படியே மே த 4th பி வித் யூன்னு சொல்லிட்டு அப்ராட் சைடு ஃபுல்லாமே ஸ்டோரி ஸ்டேட்டஸ் தெரிவிக்க விட்டுட்டு இருப்பாங்க. ஒரு மூவி ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க சாய்ஸ் எது வேணா எடுத்து பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கண்டிப்பா 10ல ஒருத்தருக்காவது அடடா இவ்வளவு நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பா கொடுக்கும். எல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை புரியலையா, கவலைப்படாதீங்க, தமிழ்ல நான் உங்களுக்கு கைட் பண்றதுக்கு இருக்கேன். ஆலினோட வீடியோஸ் வந்துட்டு ஸ்கிரிப்ட் செட்லயும் ஸ்டார் வார்ஸ் தமிழ் 2 பேஜ்லயுமே இருக்கும். ஸ்டார் வார்ஸ் தமிழ் வந்துட்டு நீங்க அதை மட்டும் பாக்குறதுக்காக நான் ரீசெண்டா தான் ஆரம்பிச்சேன். சோ நீங்க ரெடினா இந்த கேலக்சிக்குள்ள வாங்க என் கூட சேர்ந்து. ஏன்னா be the spark that light the fire and may the force be with us all. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஸ்கிரிப்டட் அண்ட் ஹரிஷ் ப்ரோ என்கிட்ட ஸ்டார் வார்ஸ் பற்றி என்ன தெரியும்னு பேசி அனுப்ப சொன்னார். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஹரிஷ் ப்ரோவை பார்க்குற முன்னாடி நான் ஸ்டார் வார்ஸ் ஃபோர்ஸ் அவேக்கன் அண்ட் சோலோ இந்த 2 மூவி தான் பார்த்துருக்கேன். சோலோலாம் என்னோட எமிலியா கிளார்க்காக நான் போய் பார்த்தேன். பட் ஒன்றும் புரியல பெருசாக, என்ன மெயின் கான்டாக்ட்ஸ் என்னன்னு ஒன்றும் புரியல. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, காரில் டிரைவ் பண்ணும்போது ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே டிரைவ் பண்ண பிடிக்கும். அப்போ ஹரிஷோட மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார் வார்ஸ் கான்டென்ட் எல்லாமே கேட்டுக்கிட்டே டிரைவ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் என்னன்னா எனக்கு அதோட கார் கான்டாக்ட்ஸ் என்னன்னு ஒன்றுமே புரியாது, ஆனால் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அண்ட் எனக்கு லாஸ்ட் டைம் ஸ்டார் வார்ஸ்னா யோடா, டார்த் வேடர், லைட் சேபர் இதுதான் தெரியும். இதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கவும் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை. பட் இவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி ஸ்டார் வார்ஸ் ஜெடை ஃபாலன் ஆர்டர் இந்த ஒரு கேம் வந்துட்டு ப்ளே பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன் ஐ மேட். ப்ளே பண்ணி முடிச்ச பிறகுதான் அப்போதான் எனக்கு ஓகே இட்ஸ் டைம், எனக்கு இன்னும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ ஹரீஷ் கிட்ட கேட்டேன். அவர் ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு, இதெல்லாம் பாருங்க அப்படின்னு. அதில் ஃபர்ஸ்ட் ஆண்டோர் பார்த்தேன், செம்ம சூப்பராக இருக்கு. அப்படியே எல்லாம் மூவிஸ் சீரீஸ்லாம் பார்த்து முடிச்சேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகுதான் ஹரிஷ் போட்ட அந்த
வீடியோஸ்லாம் எனக்கு அப்பதான் கனெக்ட் ஆச்சு. அண்ட் பேசிக்கா ஸ்டார் வார்ஸ்னா என்ன ஷார்ட்டா சொல்லணும்னா, சித் அப்படின்னு ஒரு பேட் கைஸ் இருக்காங்க. அவங்க ஜெடாய அழிக்க ஆர்டர் 66 எக்ஸிக்யூட் பண்றாங்க. அனகின் ஸ்கைவாக்கர் as a chosen one-ஆ என்ன பண்ணாரு, ஜெடாய்க்கெல்லாம் என்ன ஆச்சு அதுக்கப்புறம். அண்ட் இது ஒரு ஸ்பேஸ் இன்டர்கலெக்டிக் பொலிட்டிக்கல் ட்ராமா தான் ஸ்டார் வார்ஸ்னு எனக்கு புரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு ஸ்டார் வார்ஸ் பத்தி டீட்டெயிலாக தெரியணும்னா கண்டிப்பா ஸ்கிரிப்டட் அண்ட் சே சேனலை பாருங்க. ஸ்டார் வார்ஸ் பத்தி எல்லாமே போட்டிருக்காரு, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். May the fourth and force be with you. லூகாஸ் ஃபில்மோட ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸ் தான் ஸ்டார் வார்ஸ். நான் பார்க்கக்குள்ள மார்வல் டிசியை விட ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸா இருந்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் தான். ஸ்டார் வார்ஸ்னா என்னன்னே தெரியாம தான் நான் பார்க்கவே ஆரம்பிச்சேன். என்னடா 2 பேரும் டியூப் லைட் வச்சு சண்டை போட்டுட்டு புல்லட்ஸ் எல்லாம் பேரி பண்றாங்களே, பார்க்கவே பயங்கரமா இருக்கு, பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா எனக்கு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அது ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியாது. சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிரி பேர்ட்ஸ் கேம்ல விளையாண்டுருப்போம்ல, அந்த மாதிரி நான் ஆங்கிரி பேர்ட்ஸ் கேம் வந்து விளையாடிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் கூட ஏதோ ஒரு கொலாபரேஷன் மாதிரி ஏதோ ஒரு பண்ணியிருந்திருக்காங்க போல. ஸ்டார் வார்ஸ் ஆங்கிரி பேர்ட்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று வந்துருந்துச்சு. அதுல இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்பேஸ் சூட்லாம் போட்டுட்டு பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு லைட் சேபர்லாம் வச்சு சுத்திட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரேண்டமா வந்து நம்ம சின்ன வயசுல, அதாவது கேபிள் டிவில இருக்கக்குள்ள நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன், அந்த ஸ்டார் மூவிஸ் நவலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சேனல்ல பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன், ஓகே இதுதான் ஸ்டார் வார்ஸ், நம்ம ஆங்கிரி பேர்ட்ஸ்ல பார்த்தது இதுதான்டா அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஆனா எனக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரான்ச்சைஸ், அதை ஃபாலோ பண்ணலாம் தெரியல, அங்கங்க அப்பப்ப வந்து பார்த்தது தான். அதுக்கப்புறமா நான் எப்ப ப்ராப்பரா பார்க்க ஆரம்பிச்சேன்னா காலேஜ் படிக்கக்குள்ள தான். அப்போ ஒரு 3 மூவிஸ் கிட்ட வந்து பார்த்துருந்தேன். ஐ திங்க் லூக்கோட ட்ரையாலஜின்னு தான் நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர். எனக்கு காலேஜ் டைம்ல பார்த்தது எனக்கு இப்போ வந்து மறந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த முக்கியமாக அந்த ஐகானிக் டைலாக் ஹலோ தேர் அப்படின்னு வந்து சொல்லுவாப்லையே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூவிஸ்ல தான் பார்த்துட்டு ஓ இதுல தான் வருதா அப்படின்னே வந்து எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இல்லை, அது பல வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பேபி யோடா இருப்பார் பார்த்தீங்கன்னா, அது வந்து குட்டி குழந்தையா அழகா கியூட்டா இருந்தாரு. மேண்டலோரியன் சீரிஸ் நினைக்கிறேன், அதுல வந்து அந்த பேபி யோடாக்காக வந்து ஒரு 2-3 எபிசோட்ஸ் வந்து பார்த்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூன் வந்து நான் ஸ்டார் வார்ஸை பார்த்தீங்கன்னா அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் இல்லை அந்த ரிலீஸ் டேட் ஆர்டர் படி வந்து பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியால இருக்கேன். நான் ஒரு பெரிய ஸ்டார் வார்ஸ் மூவியோட ஃபாலோவர்லாம் கிடையாது. இந்த சைஃபை அப்படிங்கிற அந்த ஜானருக்குள்ள என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் வார்ஸ் தான். எனக்கு அந்த ஸ்பேஸ்க்குள்ள போறது அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சைஃபை ஜானர்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ நான் இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேனா இருக்கேன்னா அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் வார்ஸ் தான். இப்படிதான் ஸ்டார் வார்ஸ்க்குள்ள தெரிஞ்சது. அண்ட் சூன் பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் வந்து பார்த்துருவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஹரிஷ் ப்ரோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தையோனாரா வணக்கம், நான் உங்களோட ஹாப்பிசன் பேசுறேன். இவரோட சேனல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டார் வார்ஸ் வச்சு மட்டுமே தமிழ்ல வந்து ஒரு அம்பாஸ்டர் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துதான் கொஞ்சமாச்சும் ஸ்டார் வார்ஸ் இன்ட்ரெஸ்டே எனக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆடி இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்டார் வார்ஸ்ல நான் பெருசா ஒண்ணுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான், 2 தான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஒன்று வந்து ஜெடை ஃபாலன் ஆர்டர் கேம் ஆடி இருக்கேன், இன்னொன்னு மேண்டலோரியன் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சீசன் மட்டும் பார்த்துருக்கேன். எனக்கு அதை பார்த்தது பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த ஸ்டார் வார்ஸ் அப்படிங்கிறது இந்த நல்லா இருக்கு இல்லைங்கிறத தாண்டி சயின்ஸ் ஃபிக்ஷன்ல வந்து ஹாலிவுட்ல ஃபிக்ஷன்லயே வந்து ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி அது உருவானதுக்கு அப்புறம் அதுல இருந்து எத்தனை வந்திருக்கு, இது ஒரு எவ்வளவு பெரிய பாப் கல்ச்சர் ஐக்கானா இருந்திருக்குன்றதெல்லாம் இருக்கு. எனக்கு இதுல பிடிச்சது அப்படின்னாக்கா எல்லாரும் சொல்றதுதான் டார்த் வேடர் நான் சொல்லுவேன். டார்த் வேடர் அவர் கதை கொஞ்சம் நான் தனியா படிச்சிருக்கேன், அதனால தெரியும். சோசன் பண்ணா ஆரம்பிச்சு மனுஷன் வந்து இது எப்படி சொல்றது, இது அது சொல்லுவாங்களே கர்ண மாதிரி அந்த இது செஞ்சோற்று கடந்தை சேரா இடம் சேர்ந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு கடைசியில வந்து பிள்ளைக்காக வந்து இது கடைசி நிமிஷத்துல திரும்பி வாழ்ந்து போயிட்டாரு மனுஷன் கொடுங்க. அந்த மாதிரி அதான் எனக்கு தெரியும். பிளஸ் எனக்கு பர்சனலா தெரிஞ்சதுனாக்கா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிட் மாதிரி படிச்சிருக்கேன். கவுபாய் மூவிஸ் இருக்குல்ல, கவுபாய் மூவிஸ் வந்து தட் வாஸ் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் த சாமுராய் மூவிஸ் இன் த ஜப்பான். ஓகேவா, ஜப்பான்ல வந்து சாமுராய் மூவிஸ்லாம் வந்து கவுபாய் மூவிஸ் இந்த வெஸ்ட்ல இருக்கிற கவுபாய் மூவிஸ் வந்து எடுத்தாங்க. இந்த சாமுராய் மூவிஸ் இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் ஜெடைங்கிற அந்த ஒரு குரூப்பே உருவாக்கி இருப்பாங்க. அந்த ஸ்வாட் வச்சுட்டு அந்த இந்த கோடை காப்பாற்றணும், நியாயத்தை காப்பாற்றணுங்கிற மாதிரி அந்த குரூப்பே வந்து அந்த ஸ்டார் வார்ஸ்ல அதை உருவாக்கி இருப்பாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எனக்கு இதான் தெரியும். சரி, ஓகே, பரவாயில்ல. ஆல்சோ கடைசியா May 4th வருது. ஸோ ஒன்னு சொல்லிக்கிறேன், May the 4th and the force be with you. எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கேம் பஸ். கொஞ்ச நாள் முன்னாடி ஹரிஷ் ப்ரோ எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, May 4th ஸ்டார் வார்ஸ் டே வருது, ஸ்டார் வார்ஸை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டாரு. நானும் ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டேன். பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஸ்டார் வார்ஸை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஒரு மண்ணுமே தெரியாது. அதுல லைட்டு டார்க்குன்னு இருக்கும், அது ரொம்ப பெரிய ஒரு யூனிவர்ஸ், லைக் மார்வல் டிசியை விட ரொம்ப பெருசு, அதுக்குள்ள பயங்கரமான நிறைய லோர் இருக்குன்னு மட்டும்தான் தெரியுமே தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. ஏதாச்சும் கேம்ஸ் ஆடி இருக்கணும்னு கேட்டா அதுவுமே ரொம்ப பெரிய கேள்விக்குறி. ஏன்னா
பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் கேமோடைய டெம்ப்ளேட்லேயே ஒரு கேம் இருக்கும். அந்த ஒரு ஸ்டார் வார் கேமை மட்டும்தான் ஆடி இருக்கிறேன்னே தவிர வேறு எதையுமே ஆடினதில்லை. இப்போ இருக்க ஜெடை ஃபாலன் ஆர்டர் அண்டு சர்வைவர் 2 கேமுமே இருக்குது. நான் ஃபாலன் ஆர்டரை ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதனுடைய மேப் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்ததால் நான் அதையுமே விட்டுட்டேன். அண்ட் இவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் இதை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு வந்தது. நான் எந்த ஒரு ஸ்டார் வார் படங்களையுமே பார்த்ததில்லை. இந்த அளவுக்கு ஸ்டார் வாரை பற்றி 0 நாலேஜில் தான் இருக்கேன். ஆனால் சீக்கிரமே ஃபாலன் ஆர்டர் ஆட போகிறேன். அது மேப் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு நல்ல கேம். அண்ட் ஸ்டீமில் ஓல்டு ரிப்பப்ளிக்னு ஒரு கேம் இருக்குது. இது வந்து ஃப்ரீ ஸ்டார் வார் கேம் தான். இதில் வந்து உங்கள் கேரக்டர் ஸ்டார் வார் யூனிவர்ஸில் வாழ்கிற ஒரு கேரக்டர். அது கேரக்டர் நல்ல கேரக்டராக இருக்கா இல்லை கெட்டவனா இருக்கலாம். அது ப்ரோக்ரஸ் பண்ணுறது உங்களோட இஷ்டம் தான். ஸோ நான் நிறைய ஸ்டார் வார்ஸ் விஷயங்களை இன்னும் கற்றுக்கலான்னு இருக்கேன். அதனால May 4 எல்லா ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ்க்கும் ரொம்ப ஒரு பயங்கரமான டேயாக இருக்க போகுது. அண்ட் ஹாப்பி ஸ்டார் வார்ஸ் டே நண்பர்களே. ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் சுதன் பேசுகிறேன். அண்ட் என்ன சுதனா தெரிஞ்சோட ஒரு 4 பேருக்கு 5fox கேமிங்காக தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நான் 5fox கேமிங் சேனல்லேருந்து தான் வந்திருக்கேன். இப்போயே சொல்லிக்கிறேன் ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ வந்து ஒரு ஆட் ஒன் அவுட் வீடியோவாக தான் இருக்கும்ன்றது உங்களுக்கு கடைசியாக புரியும். அண்ட் நான் வந்து மார்னிங் எழுந்திருக்கிறேன், பார்த்தா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ். நாடு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், என்னடா அப்படின்னு பார்த்தா எஸ்என்எஸ் ப்ரோ இருக்கார்ல, அவர் வந்து ப்ரோ May 4th வந்து இந்த மாதிரி ஸ்டார் வார்ஸ் டே வருது ப்ரோ, எனக்காக இந்த பிளா நிறைய மெசேஜ் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பணும் ப்ரோ, எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். சரி ஓகே ப்ரோ பண்ணிடலாம். ஆனால் நான் யாரும் தெரியுமா சரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஸ்டார் வார்ஸ் பற்றின ஒரு சின்ன ஒரு குண்டு ஊசி அளவு கூட எனக்கு நாலேஜ் இல்லை கைஸ், ஓகேவா. பிகாஸ் நான் ஸ்டார் வார்ஸ் படமே பார்த்ததில்ல. எனக்கு ஸ்டார் வார்ஸ்ன்னு எந்த இடத்துல தெரியும்னா அந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் ஸ்டார் வார்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கேம் மட்டும்தான் நான் விளையாடிருக்கேன். ஸ்டார் வார்ஸ் அது வந்து அதுவும் இல்லாமல் அது ஸ்டார் வார்ஸ் கேம்லாம் கூட கிடையாது. ஸ்டார் வார்ஸ் கேம் கூட நான் விளையாண்டதில்லை. எனக்கு ஸ்பேஸ் அட்வென்ச்சர் மூவி பிடிக்காதா அப்படின்னு கேட்குறதோட எனக்கு வந்து இதை பாரு நல்லா இருக்குன்னு சொல்லி யாருமே சொன்னதில்லை, ஓகேவா. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன். சின்ன வயசில் வந்து ஒரு 10 minutes 20 minutes கிட்ட ஏதோ ஒரு ஸ்டார் வார்ஸ் பார்த்த ஞாபகம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அந்த நாலேஜ் வச்சுட்டு எதுவும் பேச முடியாது. எனக்கு வந்து நான் அப்பயே சொன்னேன், ப்ரோ இந்த வீடியோ வேணாம் அப்படின்ட்டு. இல்லை ப்ரோ உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே. அண்டு இப்போ வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற டைமில் தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம ஏன் சின்ன வயசில் விட்ட அந்த ஸ்பார்க்கை வந்து ஏன் இப்போ திரும்ப பற்ற வைக்கக்கூடாது. அண்டு நம்ம ஹரிஷ் ப்ரோ சேனலில் வந்து நான் ஒரு 1.5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன், ஓகேவா. இவர் வந்து கேம்ஸு சைட் பை சைட் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக ஸ்டார் வார்ஸ் வீடியோ ஒன்று கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவார். அப்போல்லாம் எனக்கு தோடும் ஸ்டார் வார்ஸ் எதை பற்றினது தான், அண்டு ஸ்டார் வார்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் அண்ட் ஸ்டார் வார்ஸ் டைம்லைன் இவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய வீடியோ போடுவார். எனக்கு வந்து அப்போல்லாம் தோணலை. ஆனால் இந்த வீடியோ எனக்கு எடுக்க போது தான் ஸ்டார் வார்ஸ்னால் என்ன அப்படின்றது வந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அண்ட் நிறையா ஹாலிவுட் மூவிஸில் வந்து ஈஸ்டர் எக்ஸு அண்ட் அவெஞ்சர்ஸ் மூவிலையும் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்டார் வார்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பேசப்பட்ட அந்த படத்தை பற்றி, இந்த ஃப்ரான்ச்சைஸை பற்றி நம்ம ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. நான் பார்க்க போகிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் நிறைய பேர் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார் வார்ஸ்னால் என்னன்னே தெரியலனா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் ஹரிஷ் ப்ரோ, இதுக்கப்புறம் எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அண்ட் May the 4th and 4th be with you. Bye-bye. ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டீமன் லார்ட். நம்ம ஸ்கிரிப்ட் அண்ட் சைட் ஹரிஷ் ப்ரோ வந்து ஸ்டார் வார் பற்றி கொஞ்சம் பேசி அமைச்சிடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு சொன்னார். நான் வந்து ஸ்டார் வார் ஃபாலன் ஜெடை தான் ப்ளே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே போய் மூவிலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்குறப்போ நான் ஸ்கிரிப்ட் ஹரி ப்ரோவே நிறைய வீடியோ போட்டுட்டாப்ல. அதெல்லாம் போய் பார்க்குறப்ப ஒரு டைம்லைன் வீடியோ கிடைச்சிது. அது என்னடா இதுக்கு என்னடா டைம்னு சொல்லிட்டு போய் பார்க்குறப்போ இது வந்து மூவியோட நிற்காது. இது வந்து நிறைய அனிமேஷன், அதுக்கப்புறம் வந்து காமிக் அண்ட் கேம், இது எல்லாமே பார்த்துருந்தாதான் நம்மளுக்கு புரியுங்கிறப்பதான் வந்து சரி ஓகே நம்ம அரிசி நிறைய வீடியோ போட்டுறாப்ல. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அந்த மூவி. ஸோ அதுக்கப்புறமா இது வந்து நிறையா பார்க்கணும்னு தோணுச்சது அந்த வீடியோ இருந்தான். ஸோ எனக்கு இதில் ஒரு மைனஸ் என்னன்னு பார்க்குறேன்னா, இப்போ நான் வந்து ஓகே நான் அனிமேஷன் பார்ப்பேன், மேன்வா அதெல்லாம் பார்ப்பேங்கிறப்போ எனக்கு இது ஓகே செட் ஆகும். பட் சில பேருக்கு மூவி பார்க்குறவங்க சீரீஸ் பார்ப்பாங்களா எனக்கு தெரியல, அனிமேஷன் சீரீஸ் இல்லை காமிக் அண்ட் இதெல்லாம் பார்க்குறவங்க கேம் விளையாடுவாங்களான்னு தெரியல. ஸோ இப்படி இருக்கிறப்போ இது எப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி இல்லை, எனக்கு வந்து ஸ்பேஸ் அண்ட் பாலிடிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இது ஒரு இன்டர் கனெக்ஷன் மூவி வேறு.
சீரிஸ் வேற. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களுமே தாராளமாக பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ்னா அது ஸ்டார் வார் தான். போய் பாருங்க அண்ட் ப்ளே பண்ணுங்க. அண்ட் சப்போஸ் நீங்க வந்து ப்ளே பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம அரிசே வந்து ஏரியா கேம் ப்ளே பண்ணி வீடியோவா போட்டுருக்காங்க, அதையும் போய் பாருங்க. ஸோ நான் இப்போ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அண்ட் நீங்களும் போய் பாருங்க, நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். டெவோன் நிசாரா இந்த கேரக்டருக்கு நான் டப்பிங் கொடுக்கும்போது உண்மையாலுமே எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த பொண்ணு எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு தான், இப்பதான் எவால்வ் ஆயிட்டு இருக்கா. என்னால அழகா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்படி புரிஞ்சுக்கும் போதுதான் இந்த ஸ்டார் வார்ஸ் இவ்வளோ அழகுன்னு தெரிஞ்சது. இதுல மால் கேரக்டர் அவளை மேனிபுலேட் பண்றா, பட் அவ ரெசிஸ்ட் பண்றதாகட்டும், அட் த சேம் டைம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஐடியாலஜிக்கு அடாப்ட் ஆகிறதா இருக்கட்டும், அவ்வளோ அழகா காட்டியிருந்தாங்க. மேபி இதுதான் வெல்மேடு சொல்லுவாங்க போல. இந்த ஒரு விஷயத்த முதல் தடவை இந்த ஸ்டார் வார்ஸ் பார்க்கும்போதே எனக்கு இவ்வளோ விஷயங்கள் தோணுதுன்னா, மேபி நான் முன்னாடியே பார்த்துருந்தா இதை பத்தி நான் நிறைய தெரிஞ்சிருப்பேன் போல. ஸோ ரொம்ப ஒரு அழகான ஃப்ரான்ச்சைஸ், நீங்களும் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஹலோ சார், வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் ருத்ரன் மூவி எடுத்த மணிஷ் பேசுகிறேன். ஸோ மே மாதம் வந்துடுச்சு. மே மந்த் வந்தாலே ஸ்டார் வார்ஸ் வர மட்டும் தான் சொல்லணும். பல அப்டேட்ஸு ஈவெண்ட்ஸ் எல்லாம் இனிமேல் நம்ம பார்க்கலாம். ஸோ ஹரிசனை இந்த பர்சனலாக கேட்டது உங்கள் ஸ்டார் வார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் பேசி சொல்லுங்கள். ஸோ நான் எங்கே இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஆங்கிரி பேர்ட்ஸில் அவங்க வந்து நிறைய கொலாபரேஷன் இந்த மாதிரி பண்ணி கேம்ஸ் பண்ணுவாங்க. அப்படி நான் பார்த்தா ஆங்கிரி பேர்ட்ஸ் ஸ்டார் வார்ஸுங்கிறது அவங்க ஒரிஜினல் ட்ரையல் வச்சு பேஸ் பண்ண கேமாக இருக்கும். பிறகு ப்ரீக்வல் ட்ரையாலஜியை வச்சு ஒரு கேம் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 2 கேம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எனக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ் பற்றியே தெரியும். அதுக்கு பிறகு மூவிஸ்க்கு வந்துச்சுன்னா ஃபோர்ஸ் அவர்க்கு தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். ரீபட் மாதிரி இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஃபோர்ஸ் அவர்க்கு. பிறகு பேட்டில் ஃப்ரண்ட் 2 ஆடினேன். அதில் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்கும். 3rd-person ஷூட்டராக இருந்தாலுமே நல்லா இருக்கும், அந்த ஸ்டோரி எனக்கு பிடிக்கும். பிறகு ஃபோரனோட ஜெடை சர்வைவர் எல்லாமே நான் விளாண்டேன். ஜெடை சர்வைவர் டே 1லேயே நான் வாங்கி விளாண்டேன், ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. உண்மையாகவே எனக்கு பர்சனலாக பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் பெருசாக இதை பற்றி ஃபாலோ பண்ணாலே எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நம்ம ஹரிசன் சேனல் பார்க்குறதுனாலேயே எல்லாமே அவர் கரைச்சி குடிச்சு வீடியோ போடுறதுனாலே எல்லாமே நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் தான் பெருசாலாம் சின்ன ஜோர்னி தான் எனக்கு, ஆனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. எனக்கு இந்த ஸ்டார் வார்ஸ் ரொம்ப பிடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த டீம் சொன்னாங்க. நீங்கள் அதை கேட்டோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது ஸ்டார் வார்ஸ்னு. அவ்வளோ யூனிக்காக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் என்னத்தான் டென்ஷனில் இருந்தாலுமே கூட நீங்கள் அந்த ஏதாச்சும் ஒரு மூவியை ப்ளே பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த நரேஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு, அப்படியே இந்த மியூசிக்கை கேட்குறப்ப எல்லாமே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் வந்து அந்த மூவி பார்க்குறது ரெடி ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு மேஜிக் உடைய ஒரு டீம் சொன்னது. அதுக்கப்புறம் வந்து இந்த யூனிவர்ஸ் தான். என்னத்தான் இது ஒரு ஃபிக்ஷனல் யூனிவர்ஸாக இருந்தாலும் நம்ம நிறைய விதமான ஸ்டோரிஸ் உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். மூவிஸாக இருக்கட்டும் சரி, இப்போ அனிமேஷன் சீரிஸ், கேம்ஸு எல்லாமே வந்து ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஜெடை சர்வைவரில் வந்து கூட ஒரு ரெஃபரன்ஸ் வந்து ஓபி-வான் கெனோபி சீரீஸில் இருக்கும். ஏன்னா அது அந்த டைமில் நடக்கிற மாதிரி இருக்கிறனால அந்த மாதிரி எல்லாமே ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு அதுவே ஒரு அதிசயம்டா எனக்கு. ஒரு யூனிவர்ஸில் வந்து அதுவும் ரொம்ப ஃபிக்ஷனல் யூனிவர்ஸில் வந்து இவ்வளோ ஸ்டோரிஸ் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அவ்வளோக்கா ரொம்ப பேச விரும்பலை, போதும். அப்புறம் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஹரிஷ் ப்ரோ. உங்கள் கொலாபரேஷனுக்கு உங்களுக்கு என்ன டவுட் என்ன வேணால் நீங்கள் ஸ்கிரிப்டில் சைட் ஹரிஷ் ப்ரோ கிட்ட கேட்கலாம். ஸ்டார் வார்ஸ் பற்றி எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்காரு. ஸோ அவர் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் ஹரிஷ் ப்ரோ. Hello there, நான் கிருபா. ஸ்டார் வார்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃப்ரான்ச்சைஸ் ஒன்லி இன் அவர் இந்தியா. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஸ்டார் வார்ஸ் அந்த பேர் சொன்னீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்காங்க. லிட்ரலி 5 decades ஆக போகுது. 1977 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார் வார்ஸ் ஃபிலிம் வந்துச்சு. ஸ்டார் வார்ஸ் எபிசோட் 4 நியூ ஹோப். அது வந்து இப்போதைக்கு 49 வருஷம் ஆகுது. ஸோ லிட்ரலி 50 வருஷம் 5 decades கிட்ட ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தன்னோட ஃபேன்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குது. லிட்ரலி ஒரிஜினல் ட்ரையாலஜி அதான் இந்த 1977 அந்த மூவி பார்த்தவங்களாம் இப்போ வந்து அங்கிள்ஸ் அண்ட் தாத்தாஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸ் தான் இந்த ஸ்டார் வார்ஸ். பட் நம்ம ஊரில் ஆப்வியஸ்லி வந்து இங்கே வந்து மார்வல் ஃப்ரான்ச்சைஸி இழுத்துன்னு கிடக்குது. ஏன்னா இங்கே நிறைய பேர் மார்வல் டிசி படத்தை பார்த்து பொம்மை படமான்னு கேட்குற ஊர் இது. ஸோ இங்கே ஸ்டார் வார்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஐ மீன் இந்தியாவே சொல்கிறேன், தமிழ்நாடு இல்லை, மொத்த இந்தியாவில் வந்து ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ் கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருக்காங்க. இஞ்சி போனால் ஒரு 400-500 பேர் தான் இருப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு கோட்டட் ஃப்ரான்ச்சைஸ்னால் அதை பற்றி பேசி தானே ஆகணும். நான் ஏன் இதை கோட்டட் சொல்கிறேன்னா, இது வந்து கொஞ்சம் மார்வல் அண்ட் டிசியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மார்வல் அண்ட் டிசி எப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, சூப்பர் ஹீரோ குரூப் இருக்கும்,
அவங்க வந்து ஒரு வில்லனை இருப்பாங்க. இது வந்து ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். பட் ஸ்டார் வார்ஸில் வந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஸ்டார் வார்ஸ் மூவிஸ் இருக்கிறது வந்து ஸ்கை வாக்கர் சாகான்னு சொல்லுவாங்க. அதாவது ஆனக்கின் ஸ்கை வாக்கர்ன்ற ஒருத்தர்கிட்ட இருந்து அது ஆரம்பிக்குது. அது வந்து மொத்தம் வந்து 9 படம் இருக்குது. அதில் வந்து 6 படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, எபிசோட் 1 to எபிசோட் 6. ஸோ இது வந்து அவர் அந்த ஆனக்கின் ஸ்கை வாக்கர் ஆர் டார்த் வேடர் அந்த ஒத்த ஆளை பற்றியான கதையை தான் இந்த ஒட்டுமொத்த இதுவே இருக்கும், இந்த 6 படமே இருக்கும். பட் ஸ்டார் வார்ஸ்ன்றது அது மட்டும் இல்லை. ஸ்கை வாக்கர் சாகான்றது வந்து ஒரு டிப்பு மாதிரி. நீங்கள் அதை பின்னோக்கி போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஹை ரிபப்ளிக் இருக்கும். அதாவது இந்த ஒரிஜினல் ட்ரையாலஜி நடக்கிற காலகட்டம் வந்து இந்த கெலாக்டிக் எம்பையர் கிட்ட இருந்து ஃபைட் பண்ணி தான் இந்த நியூ ரிபப்ளிக் வரும். பட் கெலாக்டிக் எம்பையருக்கு முன்னாடி ஹை ரிபப்ளிக், ஓல்டு ரிபப்ளிக், ப்ரீ ரிபப்ளிக் அந்த மாதிரி சொல்லி இருக்கும். அண்ட் இந்த ஸ்டார் வார்ஸ் வந்து ஒரு சைஃபை அந்த மாதிரி படம் மட்டும் இல்லை, இதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஃபேமிலி எமோஷன் ஸ்டோரியும் இருக்குது. அண்ட் பயங்கரமான பாலிடிக்ஸ் பேசியிருப்பாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே ப்ரீக்வல் ட்ரையாலஜி அதாவது 2000s வந்தது. இந்த 1999 எபிசோட் 1 ஃபேண்டம் மெனஸ் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பயங்கரமாக அந்த ஒரு அரசியலை காமிச்சிருப்பாங்க. அந்த ஹை ரிபப்ளிக் எப்படி வந்து கெலாக்டிக் எம்பையராக மாறுதுன்றது வந்து ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில். அதை கெலாக்டிக் எம்பையராக மாற்றுறதுக்கு நம்ம பால்பட்டின் என்னெல்லாம் செஞ்சார், அந்த ஜடைகள் நடக்கிற துரோகம், அது ஏன் நடந்து, இது எல்லாமே சொல்கிறது தான் இந்த ஸ்டார் வார்ஸ். அண்ட் எனக்கு ஸ்டார் வார்ஸ் எப்படி தெரிய வந்துச்சுன்னா, நான் 12th ஸ்டடி லெவல் இருக்கும்போது அப்போ வந்து மார்வல்லையும் பெரிய ப்ராஜெக்ட் வரல, டிசிலையும் பெரிய ப்ராஜெக்ட் வரல. அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து தான் நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார் வார்ஸ் பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஸ்டார் வார்ஸ் பேர் தெரியும், பட் அதில் இருக்க ஒன்றுமே தெரியாது. லிட்டராக அந்த ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் ஹெல்மெட் பார்த்துட்டு என்னன்னு தெரியாது, டார்த் வேடர் ஹெல்மெட் பார்த்துட்டு அவர் யாரும் தெரியாது, யார் இவங்கன்னு தெரிஞ்சுக்காம ஒரு கியூரியாசிட்டியில் வந்து தான் பார்த்தேன் இந்த ஸ்டார் வார்ஸ். பட் அந்த ஹரிஷ் ப்ரோவோட வீடியோஸ் பார்த்து அது பிடிச்சி போய் தான் நான் படம் பார்க்க ஆரம்பித்தேன். படம் பார்த்து வந்து எனக்கு அது ஃப்ரான்ச்சைஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் இந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்ப பெருசு. எப்படி சொல்கிறது, உங்களுக்கு மூவியில் ஒரு கொஷின் இருக்குன்னா அந்த கொஷினோட ஆன்சர் கேமில் இல்லை காமிக்ஸில் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள், எபிசோட் 7ல் கைலோ ரென்னு ஒருத்தர் வருவார். அவரோட லைட் சேபர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக ட்ரெடிஷ்னலாக இருக்க லைட் சேபரோட ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், ஒரு நார்மல் கத்தி மாதிரி இருக்கும். அது ஏன் இருக்க காரணத்தை காமிக்லாம் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர் கனெக்டட். இதோட காமிக், கேம்ஸ், மூவிஸ் அண்ட் சீரிஸ் எல்லாமே வந்து ஒன்றுத்தோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்குது. அண்ட் இதில் வந்து இந்த லைட் சேபர்ஸ், ஃபோர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு கேட்க புதுசாகவும் பிரமிப்பாகவும் இருக்கலாம். ஏன்னா இது வந்து 90ஸ்லேயே வந்துருச்சு. 1977 நான் சொன்ன மாதிரி அங்கே தான் எல்லாத்தையும் வந்து தொடக்கப்புள்ளி அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் 5 டெக்கேஸாக அதுக்கு வந்து ஃபாலோவிங் இன்னி வரைக்கும் இருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் யாருன்னா, ஆனக்கின் ஸ்கை வாக்கர், டார்த் வேடர் ரெண்டுமே ஒன்று தான். லூக் ஸ்கை வாக்கர், லெயா ஆர்கானா, டார்த் மார், டார்த் கேல்வின், டார்த் ரெவன், இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நிறைய கேரக்டர்ஸ் பிடிக்கும். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஹாலிவுட் படம் பார்க்குற எல்லாருமே வந்து ஸ்டார் வார்ஸ் ஃப்ரான்ச்சைஸை மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்டார் வார்ஸ் படம் வந்து ரெவலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைஃபை ஜானல் வர படத்தையே அது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, புதுசாக தந்திருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக தந்திருப்பாங்க. பழைய படம் தான், பட் ஸ்டில் நீங்கள் வந்து வாயை பழப்பீங்க, எப்படா ஒருத்த அதுவும் 1977 இப்படி ஒரு கான்செப்டை யோசிச்சிருக்கானேன்னு. அந்த ஸ்டார் வார்ஸ்க்கு நிறைய சீரீஸும் இருக்குது, நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். காமிக்ஸ் கிடச்சிச்சின்னா படிங்க. பட் இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸ் ஆயிடுச்சு, இதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி தயவுசெய்து கை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த 6 படத்தை பார்க்குறோம், அந்த 6 படத்தையும் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் மே த 4th அண்ட் ஃபோர்ஸ் பி வித் யூ. ஹலோ கேமர்ஸ், வணக்கம். நான் உங்கள் தமிழ் வீக்கெண்ட் கேமர்ஸ் பேசுகிறேன். ஸோ நம்ம ஹரிஷ் ப்ரோ வந்து ஸ்டார் வார்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாச்சும் பேசி அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ எனக்கு வந்து ஸ்டார் வார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது நிறையா விஜய் டிவியில் வந்து ஸ்டார் வார்ஸ் மூவிலாம் அப்போ போட்டிருப்பாங்க. ஏன்னா அப்போலாம் வீக்கெண்ட்னாலே ஏதாவது ஹாலிவுட் மூவிஸ் போட்டே இருப்பாங்க விஜய் டிவியில். ஸோ அப்போ தான் நான் ஸ்டார் வார்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ வந்து எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் பிடிக்கும். பட் ஆனால் பெருசாக இருந்ததுக்கப்புறம் பெருசாக அதை ஃபாலோ பண்ணல. பட் ஸ்டார் வார்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த லைட் சேபர்ஸு, அப்புறம் ஜெடியோட அந்த ஃபோர்ஸ் பவரு, அதெல்லாம் பார்க்கும்போதே படம் பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஆர்வத்தை தூண்டும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டார் வார்ஸ்லேயும் ஒரு ரோபோ இருக்கும். அந்த ரோபோ வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க, அதோட ஹெல்ப்புமே இருக்கும் ஸ்டார் வார்ஸில், இந்த மூவியில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ப்ளே ஸ்டேஷனில் வந்து நான் ஸ்டார் வார்ஸ் கேம், ஸ்டார் வார்ஸ் ஃபாலன் ஆர்டர்னு அப்புறம் ஜெடி சர்வைவர் 2 கேமே ஆடிருக்கேன். ஸோ அதில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. வந்து செமையாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக ஸ்டார் வார்ஸ்னால் எனக்கு இதுதான் தெரியும், இந்த படங்களும் அப்புறமேட்டு வந்து இந்த கேம்ஸுமே. ஸோ பர்டிகுலராக எந்த கேரக்டர் பற்றி ரொம்ப பெருசாக தெரியாது. பட் எனக்கு வந்து ஸ்டார் வார்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதோட அந்த ஸ்டோரி லைனப்பு, ஸோ அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஹரிஷ் ப்ரோவோட அந்த ஸ்டார் வார்ஸ் வீடியோஸ்லாம் இப்போ தான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவர் நிறையா சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டார் வார்ஸ் வந்து நிறைய பேர்ட்டு இன்னும் ரீச் ஆகலை. உண்மையிலே அது ஒரு சூப்பரான சீரியஸு. மூவி ஆகட்டும், கேம் ஆகட்டும், காமிக்ஸ் ஆகட்டும், ரொம்பவே சிறப்பான ஒரு சீரிஸு. கண்டிப்பாக எல்லாருமே செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் யாராவது ஸ்டார் வார்ஸ் பற்றி தெரியாமல் தான் கண்டிப்பாக நம்ம ஹரிஷ் ப்ரோவோட வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.
பண்ணியிருப்பார். அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து மெயினாக ஸ்டார் வார்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ மற்ற வீடியோஸை காட்டினும் அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் இப்போ தான் நான் ஆக்சுவலாக ஸ்டார் வார்ஸ் ரிலேட்டாக ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் அதை பற்றி பெருசாக தெரியல. பட் இனியோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டார் வார்ஸ்னால் ஃபஸ்ட்டு லைட் சேபர், அப்புறம் வந்து ஜெடியோட பவர், அதுக்கப்புறம் அந்த கேமோட ஸ்டோரியோ இல்லை மூவியோட ஸ்டோரி எப்படி போகுதுங்கிறத பொறுத்து தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யாராவது ஸ்டார் வார்ஸ் பற்றி தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் சேனல் செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டார் வார்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எப்படி நம்ம அவெஞ்சர்ஸ், மார்வல் இதை பற்றிலாம் நம்ம எப்படி ரொம்ப டீப்பாக டிஸ்கஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒர்த்தான விஷயங்கள் வந்து ஸ்டார் வார்ஸ்லையுமே இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு பெரிய ஆர்க் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இனி தான் அதை பற்றி நான் ஃபுல் ஃப்ளெஜாக வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வாய்ப்பை வழங்கிய ஹரிஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஹரிஷ் ப்ரோ, இது நீங்கள் கேட்டதுக்காக. ஸ்டார் வார்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் மூவி எப்போ பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் டைமில் தான் பார்க்க ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் ஆர் காலேஜ் கூட இருக்காது, ஸ்கூல் டைமில் தான் மோஸ்ட்டாக பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் இட்ஸ் பின் அ லாங் டைம், லைக் மோர் தென் 15 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு நான் பார்த்து. ஓகேங்களா, எனக்கு ஆனால் பிடிச்ச கேரக்டர் அதில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஆனகின் ஸ்கை வாக்கர். ஸ்டார்டிங்கில் ஒரு நல்லவனாக காமிச்சு அதுக்கப்புறம் அது ஒரு டெத் வேடராக காமிக்கிறது, லைக் அந்த இதில் வந்து எனக்கு அந்த டைம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் மை பாஸ்வேர்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து நான் ஒரு டைமில் வந்து அனகின் அப்படி தான் வச்சுருப்பேன். யூசர் நேமு, பாஸ்வேர்டு, அந்தளவுக்கு எனக்கு பிடிச்ச கேரக்டர் அவர். ஓகேவா, ஆனால் இப்போ எனக்கு பெருசாக எனக்கு எதுவுமே அதை பற்றி ஞாபகமும் இல்லை, எனக்கு தெரியவும் இல்லை. ஏன்னா நிறையா வந்துருச்சு, அதுக்கப்புறம் சீசன்ஸு, எபிசோட், அது இதுன்னு வந்திருக்கு, நிறையா மூவிஸ் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ ஐடியா இல்லை. பட் ஆனால் எனக்கு டைம் கிடச்சதுன்னா பார்ப்பேன் ஸ்டில், அந்த மாதிரி தான். தேங்க்யூ ப்ரோ என்னை கேட்டதுக்கு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா ஸ்டார் வார்ஸ் பற்றி பேச போகிறேன். எனக்கு ஸ்டார் வார்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸ்கிரிப்ட் ஹரிஷ் ப்ரோவால தான். அவரோட வீடியோஸ் பார்த்து தான் எனக்கு ஸ்டார் வார்ஸில் தெரியாத விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். 2 கேட்டகரி இருக்குது, ஒன்று சித்து, ஜடாயின்ட்டு. அப்படி இப்படிலாம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. வெறும் சேவ் வச்சு தான் சண்டை போடுவான்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு அவர் வீடியோஸ் பார்த்தோம்னா எனக்கு நிறைய புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த வீடியோஸில் பார்க்கும்போது எனக்கு 2 பர்சனல் ஃபேவரட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று ஹான் சோலோ, ஒன்று வேடர் ஒன்று. எனக்கு பிடிச்ச படம்னா ரோக் ஒன்று சொல்லுவேன். ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். கடைசி கிளைமேக்ஸ்லாம் கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. வேடரோட என்ட்ரி தான் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. வேடர் எனக்கு ஃபஸ்ட்லாம் தெரியாது. நான் கேம் விளையாடும் போது எனக்கு வேடர் வெறும் சும்மா ஒரு வில்லன் மட்டும்தான் நினச்சேன். ஆனால் வந்து படத்தில் பார்க்கும்போது தான் ஆனகின் ஸ்கை வாக்கர் தான் வேடராக மாறினது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேடராக மாறும்போது ஓபிவானும் ஆனகின் ஸ்கை வாக்கர் சண்டை போடும் போதும் ரொம்ப இதுவாக இருக்கும். கடைசியில் பேசுவாங்க, ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அவ்வளோதான். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ கைஸ். ஸோ ஹலோ தேர், நான் தான் உங்கள் ரோஹன். ஸோ May 4th வந்து ஸ்டார் வார்ஸ் டே வருது, அதாவது மே தி 4th பி வித் யூ. நார்மலாக நான் இந்த மாதிரி ரெக்கார்டிங்லாம் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம கிருபா கேட்டனால தான் நான் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்டார் வார்ஸ் டே முன்னிட்டு நான் வந்து ஸ்டார் வார்ஸ் பற்றி எனக்கு எப்படி தெரிஞ்சுது, மை இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டார் வார்ஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லலான்னு தான் நான் எடுத்தேன். எனக்கு நான் மற்றவங்க மாதிரி தான், நார்மல் தமிழ் ஆடியன்ஸ் மாதிரி பெருசாக ஸ்டார் வார்ஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் வந்து 10th எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எழுதி முடிச்சக்கப்புறம் லீவ் இருந்துச்சு. ரொம்ப போர் அடிச்சதுன்னு இந்த மேண்டலோரியன் சீரிஸ் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த மேண்டலோரியன் சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுது. ஸோ அதனால் அதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் இது ஸ்டார் வார்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்னே எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் க்ரோனாலாஜிக்கல் ஆர்டராக பார்க்கலான்னு நினச்சேன். ஸோ நான் வந்து எப்படி சொல்கிறது, யூடியூப் ஓப்பன் பண்ணேன். யூடியூப் ஓப்பன் போய் தேடும்போது தான் நம்ம ஹரிஷ் ப்ரோ, ஸ்கிரிப்ட் அண்ட் செட் ஹரிஷ் ப்ரோ வந்து வீடியோஸ் போட்டிருந்தார் எப்படிலாம் பார்க்கணுன்னு. அண்ட் நான் பார்க்கும்போது எனக்கு அவர் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் தான் போட்டிருந்தார். பட் எனக்கு வந்து ரிலீஸ் ஆர்டரில் பார்க்கணுன்னு தோணுச்சு. ஏன்னா ரிலீஸ் ஆர்டரோட குவாலிட்டினால் எனக்கு நல்ல குவாலிட்டியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேட் குவாலிட்டியில் பார்த்தா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சி நான் வந்து ரிலீஸ் ஆர்டர்லேயே பார்த்தேன். நான் இந்த ரிலீஸ் ஆர்டரில் பார்த்தது தான் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணதுலேயே பெஸ்ட்டு காரியம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ஹேட் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மெயினாக நியூ ஹோப்பு, எம்பயர் ஸ்ட்ரைக்ஸ் பேக் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் த ஜெடை அதை பார்த்துட்டு, அண்ட் எம்பயர் ஸ்ட்ரைக்ஸ் பேக்கில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிலீஸ் ஆர்டரில் தான் பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரீக்வல்ஸ் போனேன், அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட், தேர்ட் எபிசோட். ஸோ 3மே மாதம், அதுவும் தேர்ட் எபிசோடில் வெறித்தணும். அதுக்கப்புறம் வந்து படங்கள்லாம் முடிச்சுட்டு தென்
ஸ்டார் வார்ஸ் ரிலேட்டட் அதர் சீரீஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். லைக் புக் ஆஃப் போபா ஃபெட்டு, அசோகா சீரீஸு. அதுக்கப்புறம் ஸ்டார் வார்ஸ் வந்து வெறும் லைவ் ஆக்ஷனோட மட்டும் கனெக்ட் ஆகலை, அனிமேஷனோட கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னனால நான் வந்து ஒவ்வொன்றையும் எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் பார்ப்பேன். ஸோ செம்ம ஃபன்னாக இருக்கும். அப்படியே இந்த அனிமேஷன் சீரீஸில் பார்த்துட்டு ஸோ அதோட திங்கிங்லேயே லைக் நிறைய லோ டெப்த்தில் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் வந்து ஒரு பியூர் அக்மார்க் மார்வல் ஃபேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டார் வார்ஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இப்போது மார்வல் நாலேஜோட ஸ்டார் வார்ஸ் நாலேஜ் தான் அதிகமாக தெரியும்னு தோணுது. ஸோ என்ன ஒரு ஸ்டார் வார்ஸ் ஃபேனாக ஆக்குனதுக்கு காரணம் வந்து ஒன்று மேண்டலோரியன் சீரீஸ், இன்னொன்று வந்து நம்ம ஸ்கிரிப்டட் அண்ட் செட் ஹரிஷ் ப்ரோ தான். ஏன்னா அவரோட வீடியோஸ் மட்டும் நான் பார்க்கலன்னா கண்டிப்பாக நான் இந்த ஸ்டார் வார்ஸ்ன்ற ஓஷனுக்குள்ளே நான் குதிச்சிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ கைஸ் அண்ட் மே த ஃபோர்ஸ் பி வித் யூ. ஹலோ எவ்ரிவான், அண்ணா அவங்க ஒன் ஆஃப் த ஸ்டார்ஸ். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸுக்கும் ஹாப்பி ஸ்டார் வார்ஸ் டே. ஸோ மற்ற ஃபெலோ ஸ்டார்ஸ் அவங்க ஸ்டார் வார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்னுடைய ஸ்டார் வார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஸ்பீடாக சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் ஸ்டார் வார்ஸ் பார்க்க ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுன் டைமில் எந்த படமும் பார்க்க இல்லாமல் தான் அந்த ஸ்டார் வார்ஸ்குள்ளே போனேன். ஆனால் அது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் டிசிஷன்ஸாக மாறும்னு அப்போ நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க. ஸோ அது மட்டும் இல்லை, அதை பார்க்குறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஆடியன்ஸ் அவங்க ஸ்டார் வார்ஸ் மேலே வச்சுருந்த கிரேஸ் தான் என்னை பார்க்க தோணுச்சு. ஏன் வெஸ்டர்ன் ஆடியன்ஸ் ஸ்டார் வார்ஸ் மேலே கிரேஸாக இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு தான் நான் உள்ளே போனேன். தென் ஸ்டார் வார்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் ஜார்ஜ் லூக்காஸும் ஜான் வில்லியம்ஸ் 2 பேரும் சேர்ந்து கிரியேட் பண்ணியிருந்த மேட்ச் என்னை வேற ஒரு டைமென்ஷனுக்கே கூட்டிகிட்டு போயிருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த படங்களை பார்த்து முடிக்கிற வரைக்கும் அந்த டைமென்ஷன்லேருந்து நான் வெளியே வரல. அந்த அளவுக்கு அது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் ஸ்டார். இந்த ஸ்டார் வார்ஸ் பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம், பட் டூரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நான் இங்கே அகெயின் ஹாப்பி ஸ்டார் வார்ஸ் டே அண்ட் ஃபைனலி மே த ஃபோர்ஸ் பி வித் யூ. ஹலோ தேர். அண்டு ஸ்டார் வார்ஸை பற்றி ஃபைனலாக பேச ஸ்கிரிப்டட் அண்ட் செட் சேனல்லேருந்து ஃபைனலாக வந்து ஹரிஷ் ப்ரோ எல்லாருக்குமே அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அதில் நானும் ஒன் ஆஃப் த ஸ்பீக்கராக இருக்கிறதுக்கு அவரை நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே 4, அதாவது ஸ்டார் வார்ஸ் கிரியேட் ஆகி கிட்டத்தட்ட 49 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக இருந்திருக்காங்க. எஸ், கண்டிப்பாக அவங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஷின் மார்க்ஸ் அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு எழுப்பியிருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேன் சர்வீசஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை என்கேஜிங்காக வச்சுக்க அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் ஈவெண்ட் அதெல்லாமும் வந்து உருவாக்கி அவங்க பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை ஒரு நல்ல ஒரு ஃபேண்டமாகவே வச்சுருக்காங்க. வேற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக ஆர் குறைவாக ஆர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார் வார்ஸை பற்றி பேசிக்காக பார்த்தோம்னா ஸ்டார் வார்ஸில் வந்து எப்பயுமே வந்து கோட்டடான ஒரு கேரக்டர்னால் அது வந்து டார்த் வேடர் தான். அவர் கிரியேட் பண்ண லெகசி இதுக்கப்புறம் எத்தனை ஸ்டார் வார்ஸ் படத்துலையோ ஆர் சீரீஸ்லையோ எந்த கேரக்டர் வந்தாலும் அவருடைய லெகசியை இதுக்கப்புறம் பீட் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அந்த அளவுக்கு ஒரு செம ஐகானிக்கான அண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கோட்டடான ஒரு கேரக்டர்னால் அது டார்த் வேடர் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டார்த் வேடரை அவருடைய படத்தில், அதாவது 1977 நியூ ஹோப் படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 14 நிமிஷமோ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸோ தான் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்துருப்பீங்க. அவ்வளோ குறைவான ஒரு ரன் டைம் இருந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் படத்தில் ஃபேன் ஃபேவரட்டான கேரக்டராக மாறி இருக்காரு. எஸ், அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த டெரிஃபைங்கான ஸ்டார் வார்ஸ் வில்லனாக இருந்தாலும் அவரை பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. 1977 பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் லூகாஸ் வந்து டியூனை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் வார்ஸை வந்து ரீபில்ட் பண்ணாருன்றதுல எந்தவித ஆச்சரியமும் இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 2001 ஸ்பேஸ் ஒடிசி அந்த படமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிமாக 1977 இந்த படம் தான் இருந்திருக்கு அப்படின்றதுல எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார் வார்ஸ்க்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுவேலன் ப்ரோவால் தான். ஏன்னா நான் வந்து மொக்க கமெண்ட்ரி வீடியோ பார்க்கும்போது அவர் ரைஸ் ஆஃப் ஸ்கைவாக்கருடைய ரிவ்யூ போட்டிருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரகுவேலன் ப்ரோவோடைய அந்த ஒரு மென்ஷன் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அவரோட சேனல் செக் அவுட் பண்ணி டெலிகிராமில் இருந்து தான் நான் வந்து ஸ்கிரிப்டட் அண்ட் செட் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆனேன். அண்ட் அவர் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாகவே வீடியோ போட்டிருந்தால எனக்கு உண்மையிலே ஸ்டார் வார்ஸ் அவர்கிட்டேருந்து பார்த்து பிடிச்சி நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டார் வார்ஸ் தெரிஞ்சதே பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிறைய வந்து இந்த ஆண்ட்மேன் அந்த வார்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்பேஸ் ஏலியன் பேஸ் பண்ணி
பண்ணி தான் அந்த படமே போயிருக்கும். அதில் வந்து ஸ்டார் வார்ஸ் ரெஃபரன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெவின் ஃபீஜி, அதாவது மார்வலோடைய ஹெட்டாக இருக்கிற பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் லியூக் ஸ்கைவாக்கருடைய அந்த ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபேஸ் டு ஃபுல்லாகவே வந்து அமைச்சிருந்ததால் எனக்கு ஸ்டார் வார்ஸ் பார்க்கணுன்ற அந்த ஆசை இருந்தது. ஸோ ஃபைனலாக ஸ்டார் வார்ஸ் அவங்களாலையும் பார்த்தன்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அண்ட் எனக்கு வந்து ஸ்டார் வார்ஸில் இன்னும் பிடிச்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேக்கிங், வேர்ல்ட் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், இதுக்கு ஈக்குவலாகவே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பில்டிங் அமைச்சிருப்பாங்க. அதனாலே வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்டார் வார்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஸ்டார் வார்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரான்ச்சைசி டு ஓன் போத் ஆஸ்கர்ஸ் அண்ட் எம்மி அவார்ட்ஸ். ஸோ ஆஸ்கருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 ஆஸ்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. எம்மியுமே பார்த்தீங்கன்னா மேண்டலோரியன், அப்புறம் வந்து அசோகா, அப்புறம் வந்து ஸ்கெலிட்டன் க்ரூ, இந்த சீரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எம்மி அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அண்ட் ஐ ஹோப் அசோகாவுமே வந்து நிறைய எம்மி அவார்ட்ஸ் ஃபியூச்சரில் வாங்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மே த ஃபோர்ஸ் பி வித் யூ. தேங்க்யூ. The Star Wars saga has become a sprawling epic spanning numerous planets, alien races, and massive cosmic battles. In fact, there is so much stuff happening that sometimes it is hard to keep on this. And that's why we are here to explain the entire Star Wars franchise as a whole. So, on the contrary, the question is, if you have watched Star Wars, I mean, to me and my friends, I have watched plenty of Star Wars as a kid, basically, and thanks to promo material by toys and Legos. So basically, Star Wars is, and not just a film, but it's a franchise. And now the second question is, have you heard of Star Wars? For India, like, Star Wars was not relevant in India because at that time Star Wars is a very old franchise in 1977. And on that case, the Indian economy was closed at that time, and so most of the people didn't know that. Most of the people knew that Star Wars and sci-fi were for kids, so were very immature. So on a briefer sense, but the good news came in the 1999 when, after the release of the Phantom Menace, that we Indians got into Star Wars a lot. So now the third question is, what question have you heard? There are a lot of questions like what does the Force mean, and why did Palpatine issue Order 66, and what led into the war, and how was Star Wars inspired in modern history? So these are the questions I have heard for this life. Who knows how Star Wars is? Star Wars, like, at first it must be complicated, like with the sprawling race of aliens and all other means. So on a briefer note, Star Wars is a must watch, but remember, you have to watch only the prequels and the original trilogy. Plus you can watch, there are other TV shows which are canon too. You can watch The Mandalorian, you can watch the Clone Wars, you can watch the Rebels, you can even watch the new series called Shadowlong, which is all interconnected to Star Wars timeline. Rebels too. Okay, and what I know about Star Wars is, Star Wars is not just a film culture. It is a cult classic for all. So now these are the 4 things which I wanted to say. And for my favorite characters, either has to be any character is fine. My favorite bounty hunter might be Boba Fett. My favorite is Darth Vader. This is Darth Vader. My favorite Jedi is Obi-Wan Kenobi. And my favorite soldier is the Death Star so far. So these are the answers you're looking for. And may the Force be with you. ஸ்டார் வார்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அனகைன் மட்டும்தான். அனகைன் ஸ்கைவாக்கர், டார்த் வேடர், இவரை பற்றி மட்டும்தான் நம்மளால் பேசவே முடியும். ஸ்டார் வார்ஸ்னாலே இவர் பண்ண இந்த சம்பவம் தான் ஸ்டார் வார்ஸ் மொத்தமாகவே நம்ம ஒரு கதையாகவே பார்க்க முடியும். ஸ்டார் வார்ஸு மற்றபடி அனகைன் வேடரை தவிர்த்து நம்மள யாரை சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னா ஓபிவான். நான்லாம் ஓபிவான் இருக்கும்போது ஓபிவான் தான் ஈஸியாக மேனிப்புலேட் ஆகிடுவான், மாறிடுவான், கெட்டவனா சித்தா மாறிடுவான் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஓபிவான் பெட்டர் தென் அனகைன் ஸ்கைவாக்கர். ஏன்னா அவனால் மாற முடியாமல் அவன் ஸ்டேபிளாக இருந்ததுனால தான் பெட்டர்னு நான் சொல்கிறேன். இதை அப்படியே கட் பண்ணோன்னா, இந்த ஸ்டார் வார்ஸ்லேயே எனக்கு பெஸ்ட்டாகவும் பிளாட் ட்விஸ்ட்டு பங்கமாகவும் இருந்த ஒரே ட்விஸ்ட்டு என் தலைவன் கேன்சலர் தான் பால்பட்டின்னு சொன்னது. இதுக்கப்புறமா ஒரு ட்விஸ்ட்டு நான் அவ்வளோ எதிர்பார்க்கல.
பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்விஸ்ட்டு தான் பெஸ்ட் ட்விஸ்ட்டு. இதெல்லாம் விட எது தூக்கி சொருகிற ஒரு படம்னா என்ன கேட்டால் ரிவெஞ்ச் ஆஃப் சித் மட்டும்தான் பெஸ்ட்டு படம் இந்த ஸ்டார் வார்ஸில். அதுக்கப்புறமா ஜெடாயோட படம் அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் ரிவெஞ்ச் ஆஃப் சித்து தான் தூக்கி சாப்பிடுமே எப்பயுமே. இதெல்லாம் விட இப்போ சீரீஸ் நான் பார்க்குறேன், ஒரு 2-3 சீரீஸாக பார்த்துருக்கேன். அதில் மேண்டலோரியன் நல்லா இருக்கு, போபா ஃபெட்டும் நல்லா இருந்துச்சு, ஓபிவான் சீரீஸ் தான் பீக்காக இருந்துச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததில். நான் மேண்டலோர் இன்னும் ஒரு சீசன் பார்க்கல, ஸோ அதனால் சொல்ல முடியாது. அண்டு அசோகா அதுவும் பீக்காக இருந்தது. இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் வார்ஸில் பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்ச இந்த 11 படத்தில் ரிவெஞ்ச் ஆஃப் சித்தும் ஜெடாய் லாஸ்ட் ஜெடாய் லூக்கை சம்பவமாக பண்ணதும், ஆனால் லூக்கை வேஸ்ட் பண்ணிட்டானுங்களோன்னு எனக்கு தோணுது. இன்னும் பெஸ்ட்டாக காட்டியிருக்கலாம் லூக்கை, வயசானவனா காட்டி முடிச்சு விட்டானுங்க. பட் ஆனால் எனக்கு இந்த ஸ்டார் வார்ஸில் பிடிக்காததுன்னா ஒரே ஒன்று தான், ரைஸ் ஆஃப் ஸ்கைவாக்கர். நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா ஸ்கைவாக்கர்னாலே ஒரு கெத்து. பால்பாட்டின் பேத்தியை வந்து ஸ்கைவாக்கர்னு சொல்லி முடிச்சு விட்டானுங்க கடைசியாக. பட் ஆனால் நான் இன்னும் எதிர்பார்த்தேன் ரைஸ் ஆஃப் ஸ்கைவாக்கரில் பங்கமாக அவன் பையன் வந்து பண்ணுவான்னு. பட் ஆனால் ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பொண்ணை ஸ்கைவாக்கர்னு சொல்லி முடிச்சானுங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் மற்றபடி சீரீஸ் எனக்கு இது நல்லா தான் இருந்துச்சு. இது நான் பார்த்தது காரணம் என் ஃப்ரெண்டு தான். என்னோட சேர்ந்து என்னோட நண்பர்கள், என்னோட ஸ்டார்ஸ் எல்லாரும் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு ஒருவேளை புது ஆடியன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார் வார்ஸ் பார்த்ததே இல்லையா, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை புரியலையா, மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் கேட்டேன் அப்படிங்கிறக்காக இவ்வளோ குறுகிய டைமில் 2 டேஸ்க்குள்ளே இவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 16 பேர்கிட்ட எனக்கு அமைச்சிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்காக டைம் எடுத்து இத்தனை பேர் பேசி அமைச்சது லிட்டரலி நன்றிங்க, ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே be the spark that light the fire and may the force be with you. Together we are strong, we will grow together. நான் அடிச்சு சொல்றேன், someday we all be recognized. And கடைசியா once again happy Star Wars Day.